Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல காலா Precision Engineering IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2009ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து இன்ஜினியரிங் precision components manufacturing and selling businessல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 2 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஸ்ப்ரிங்ஸ் டெக்னாலஜில டிஸ்க் ஸ்ப்ரிங்ஸ், ஸ்ட்ரிப், காயில்ஸ் அண்ட் ஸ்பைரல் ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்டனிங் சொல்யூஷன்ஸில் ஹை டென்சில் ஃபாஸ்ட்னர்ஸ், கேலாக், வெஜ் லாக் வாஷர்ஸ் அண்ட் கிரிப் லாக் வாஷர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட கஸ்டமர்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது எல்என்டி, ஹிட்டாச்சி, லெக்ராண்ட், ஷாஃப்லர், செனிவான், வெஸ்தாஸ், வெப்டெக், எக்ஸிடி, ரெகால், பிரெம்போ, புஃபாஃப், என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் எனர்கான்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஓஇஎம்ஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து 25+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டிவா 175 கஸ்டமர்ஸை குளோபலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது ரெனியூவபிள் எனர்ஜிஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அண்ட் மொபிலிட்டின்னு சொல்லலாம். இதில் ரெனியூவபிள் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா விண்ட் அண்ட் ஹைட்ரோ கேட்டகரியில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் வைஸ் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ், construction and mining equipments, electrical and automation, fastener distributors, oil and gas and infrastructure region னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவே மொபிலிட்டி ரீஜனில் பார்க்கும்போது ரயில்வேஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இடத்துல நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியுமே பூனே ரீஜனில் இருக்கு. அண்ட் கரண்டா தமிழ்நாடு ரீஜனில் ஸ்ரீபெரும்புதூரில் 3rd மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 294 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 390 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ஸ்ப்ரிங்ஸ் டெக்னாலஜில இருந்து 80.11% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்டனிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 19.34% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணின சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 0.54% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஸ்ப்ரிங்ஸ் டெக்னாலஜில இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் இருந்து 40.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜியில் இருந்து 30.98% அண்ட் மொபிலிட்டி செக்மெண்ட்ஸில் இருந்து 28.53% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் இருந்து கண்டினியூஸாக ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து 62.47% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அவுட் சைட் இந்தியாவில் இருந்து 37.53% வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்வொர்த் அண்ட் ஃப்ரீ கேஷ்ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டாக டிப் ஆகிருக்கு அண்ட் 22.33 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நெட்வொர்த் பார்க்கும்போது 104.45 crores வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸையும் ரொம்பவே நல்லா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6191 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் அண்ட் வஜிரெக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் இங்கே கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓ பற்றியும் சாவரின் கோல்டு பாண்ட்ஸை பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும்.
இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 503 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 529 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இயர் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 22.09 ருபீஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இபிஎஸ்னா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 23.95 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை பிரிசிஷன் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 39.59ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 59.15% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் 10.93% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பாசிட்டிவான பாயிண்டாக நான் இந்த கம்பெனிக்கு பார்க்குறேன். அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 21.15% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் RONW பர்சன்டேஜ் வந்து 23.27% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ROCE, ROE அண்ட் RONW பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ப்ரிசிஷன் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல காலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்க்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், SKF இந்தியா, சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ், ரோலக்ஸ் ரிங்ஸ், ஸ்டெர்லிங் டூல்ஸ் அண்ட் ரத்னவீர் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்கான சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் கம்பெனி வந்து லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது காலா ப்ரிசிஷன் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான காம்படிட்டிவ் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து இந்த கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ரயில்வேஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது CAGR 10.3% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து மோர் தென் 50% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமர்ஸ் கூட இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரெக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஸ்ப்ரிங் டெக்னாலஜியில் இருந்து மட்டுமே மோர் தென் 80% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட அதர் 2 செக்மெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு புரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஸ்ப்ரிங்ஸ் டெக்னாலஜியில் இந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவாக வேற ஒரு கம்பெனி வந்தாங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ டைரெக்டாகவே இம்பாக்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி தமிழ்நாடு ரீஜனில் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து செப்டம்பர் 2 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 4 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 28 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 167.93 crores அண்ட் இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுமே 135.34 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 5 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 74.56% மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருக்கிறதுனால போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஃபைனலாக காலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்.
பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங்ஸ், இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல பெரிய அளவில் ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். பிகாஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். இங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.